தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போலாவாய். 5ஆம் வசனம். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இந்த 2 வசனமும் நீங்க படிக்கும் பொழுது ஒரு குழப்பம் வரும். பதில் கொடுக்கணுமா இல்லை கொடுக்கக்கூடாதா, எதை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு. இந்த ஒரு காரியத்தை கவனிங்க இந்த கண்ணோக்கத்திலிருந்து. 4ஆம் வசனம். அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதேன்றாரு. எப்படி அப்படின்னா, சில வேளைகளில் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்து தகாத வார்த்தைகளை பேசி உங்களை ஏசணுன்ற பேரில், இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து திட்டணுன்ற பேரில் நிறைய பேர் வந்து ஒரு கேவலமான முறையில் பதில் சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவர்களுடைய மூட பழக்கத்தின்படி அவர்கள் கேட்டார் போல நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம். கீழ்த்தரமாக நீங்கள் இறங்க வேண்டாம். அது 4ஆம் வசனம். 5ஆம் வசனம். சில மூடர்னா ஆண்டவருடைய அறிவு இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை சொல்லுவாங்க. அவர்களுடைய மதியினத்தின்படி அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க. இல்லை, ஆண்டவர் இப்படிப்பட்டதான தேவன், அவங்க தப்பான கண்ணோக்கத்தில் பார்த்து அடுத்தவங்களை குழப்பக்கூடாதுன்னு. ஸோ இதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உங்களுடைய தரத்தை தாழ்த்தாமல் ஆண்டவரை உயர்த்தி மறு உத்தரவு கொடுங்க. அப்பொழுது மூடனுக்கு உங்களால் பதில் தர முடியும். தேவன் தாமே இந்த ஞானத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக.